ஓகே, வணக்கம் குட்டிகளே. இன்றைய இந்த நிகழ்ச்சியில நாங்கள் ஒரு கருத்துக்களம் எப்படி என்றா, கல்வி ஏன் அழியாதது, உங்களோட மனதில் இருக்கிற விடயங்களை நீங்க பேசிக்கொள்ளலாம். சரி, யார் முதல் பேச போறார்? அதிசேக். அதிசேக் சொல்லுங்க. நான் சொல்றேன் கல்வி அழியாது என்றால் ம். கல்வி நாங்கள் இப்ப ஜெனரேஷனா ஆம். கொடுத்து கொண்டே இருக்குவோம். இப்ப கண்டிப்பா. நான் அது உங்களோட அம்மா இப்ப இந்த உங்களுக்கு அம்மா தந்தது, நீங்கள் அடுத்த ஆளு கொடுக்க ஓ போறீங்களா என்ன? நாங்க கல்வி கொடுத்து கொண்டே இருக்குவோம். உன் கல்வி நாங்க மறக்க மாட்டோம் என்றால் எங்களுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. அவையில எங்களுக்கு நல்லா கத்து தருவாங்க. அம்மா அப்பா வீட்டுல நிக்குவாங்க. Und அக்கா இருக்கிறா. அஹ் Und இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய கிடைக்கலாம் தானே. Also நிறைய லேர்னிங் ஆப்ஸும் இருக்குது. ம். அதான் நான் சொல்றேன் கல்வி அழியாது. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு தொடர் தான். ஆரம்பமே ஒரு அமர்க்களமாகவே இருக்கின்றது. அழகாக சொன்னார். இந்த கல்வி வந்து அழியாதது, ஏனென்றால் அது தலைமுறை தலைமுறையாக கொடுக்கக்கூடியது. அதை மறக்க கூடாது எல்லாரும். இப்ப உங்களோட அம்மா உங்களுக்கு தர, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதுபோல உங்களோட அம்மாவுக்கு அம்மாண்ட அப்பா அம்மா கொடுத்திருப்பினோம். அந்த கல்வி தொடர்கதையாக அப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்படக்கூடியது. ஆதலால் அது அழிவற்றது என்று அழகாக சொல்லுறார். அதை விட இப்ப லேர்ன் அப்ஸ் இருக்குது. அதை விட அக்கா எல்லாரும் சகோதரங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க அந்த கல்வி சூழல்ல வாழ்றோம், வசிக்கிறோம். அதனுடைய அடுத்த சந்ததி கொடுக்கக்கூடிய அந்த கல்வி ஒருபோதும் அழியாது என்று அழகாக சொல்லி இருக்கிறார். அதிசேக் அதிசேக், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அடுத்து ஸ்ரீ விக்னேஷ் பாப்பம். கல்வி ஏன் அழியாது தெரியுமா? ஏன்னா அது வந்து மனசுக்குள்ள இருக்குது. அது வந்து வெளியில அது அது வந்து மறக்க முடியாது. ஏன்னா அது நம்மளோட மனசுக்குள்ள இருக்குது. அது எப்போதும் மறக்காது. ஏன்னா அது மைண்டுக்குள்ள இருக்கும். அதனால அது யாராலுமே எடுக்க முடியாது. கட்டிக்காரன் மைண்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது மனதுக்குள்ள கல்வி வந்து எங்களுக்கு உள்ளதான் இருக்கும். நாங்க கற்று கற்று அறிவை சேகரித்து கொள்ளுகிறோம். அது மறக்காது என்றும் சொன்னார். அதாவது நாங்கள் கற்ற கல்வி ஒருபோதும் அழியாது, மறக்காமலும் நாங்கள் வச்சிருப்போம். அது எப்படி என்றா, இந்த இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லுவினோம். நீங்க சின்ன வயதுல இப்ப படிக்கிறது, இன்னும் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு அது ஞாபகமாயே வரும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. அந்த இளமையில படிக்கிறது பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்குமா. பச்சை மரத்துல நீங்க எழுதினால் அது அழியாது, அப்படி பதிஞ்சிருக்கும். அதனால அவர் அந்த கல்வியை மனசுக்குள்ளே இருக்கும், மறக்காது என்று அழகாக சொன்னார். ஸ்ரீ விக்னேஷுக்கு வாழ்த்துக்கள். சரி, அடுத்து ஸ்ரீமன். கேள்வினா முக்கியம்னா எப்படின்னா நீங்க பரீட்சைனா நீங்க இப்ப நீங்க நாங்க சொல்லலாம் நீங்க டாக்டர் பரீட்சைனா ஏன்னா உங்களுக்கு அது விருப்பம்னு அது விருப்பம்னா உங்களுக்கு பேருந்து நல்லா உங்களுக்கு ஹம், எல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன நீங்க பரீட்சைனீங்க என்ன இப்ப நீங்க டாக்டர்னா உங்களுக்கு இப்ப தெரியும் இப்ப என்ன செய்யணும் என்ன உங்களை இந்த பசியன்ட் இப்ப தெரிய வேணும் என்ன நாங்க செய்யணும்னு என்ன வருத்தம் வர போறேன்னு ஓகே. ஆம், கல்வி முக்கியம். ஏனென்றால் அவர் சொல்றார், படிச்சு நாங்கள் டாக்டரா வாரோம், அதாவது உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் வாரோம். அப்படி வரைக்க எங்கட விருப்பம் அங்க தெரியுது. ஏனென்றா அந்த டாக்டர் எப்படி செய்வார், எப்படி மக்களை பார்ப்பார், அதை எப்படி தெரிஞ்சு கொள்ளுறார் என்றதை அந்த கற்றதால தான் அவர் தெரிஞ்சு கொள்ளுகிறார் என்றதை சொன்னார். ஸ்ரீமன், வாழ்த்துக்கள் ஸ்ரீமன். ஆம், அடுத்து யதுஸ். நானும் சொல்றேன் கேள்வி அழியாது என்றால் திருவள்ளுவர் எடுப்போம். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறளை எழுதினவர். அந்த திருக்குறள் வச்சுதான் நாங்க இன்னைக்கு இந்த திருக்குறள் வகுப்பை நடத்துறோம். அப்ப அந்த அவர் எழுதின கேள்வி வச்சுதான் நாங்க இன்னைக்கு படிக்கிறோம். அப்ப அதை வச்சு நான் சொல்லுவேன் கேள்வி அழியாதுன்ற. ஓகே. ஆம் யதுஸ், அது சரி. திருவள்ளுவர் சொன்னார் எங்களுக்கு தேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. எங்களுக்கு அந்த கல்வி வந்து ஒரு பெரிய செல்வம் தான்.
அந்த செல்வத்தை நாங்கள் படிக்கும்போது நாங்கள் எப்போதும் அழிவடையாது பாதுகாக்க வேணும் என்பது திருவள்ளுவர் சொன்ன கருத்து உண்மை. அதனாலதான் நாங்கள் இப்படி இந்த வகுப்புகள்ல வந்தும் நல்ல வடிவாக கதைக்கிறீர்கள். உண்மையிலேயே அதை இணைக்கும் போது எனக்கு ஆசையா இருக்குது. உண்மையிலேயே அத்தனை குட்டிகளுக்கும் என்ற நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நான் எப்போதும் சொல்லுவேன். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு சின்ன பொறி தரைக்குள்ள நீங்கள் அதை அழகாக கொண்டு வாரியலே, அதுதான் எனக்கு ஒரு மனதில நல்ல மகிழ்ச்சி. இப்ப நாங்கள் தர்றதை விட உங்களிடமிருந்து எதிர்பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும் என்றுதான் டீச்சர் எப்போதும் விரும்புவா. அதனால அவர் சொன்னவர் திருக்குறளை நாங்கள் படிக்கிறோம். அதுல கூட கல்வி அதிகாரத்துல 40வது அதிகாரம் கல்வியில திருவள்ளுவர் நிறைய விடயத்தை சொன்னவர். அந்த விடயம் கூட எங்களுக்கு மனதில பதியுது. அது கூட எங்களுக்கு கல்வி அழியாதது என்பதை காட்டுது என்று சொன்னார். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து அதிசயா. கல்வி என்னும் அழியாத ஒரு செல்வமே மனிதனை என்றும் உயர்த்தி நல்வழிக்கும். அது இப்ப ஸ்ரீமன் சொன்ன மாதிரி கல்வி என்றாதான் அது படிச்சாதான் உங்களுக்கு டாக்டர் ஆகலாம். டாக்டர் ஆகனா நீங்க ஆக்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யலாம். அது கல்வியால் உங்களுக்கு மக்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். அதுக்கு முதல் என்ன அந்த முன்னுக்கு என்ன நீங்க சொன்னீங்க? கல்வி வடிவா தெரியலையம்மா, உங்களோட முகத்தை வடிவா காட்டி சொல்லுங்க. கேக்குது இல்ல, அப்படி சொல்லுங்க. கல்வி என்னும் அழியாத ஒரு செல்வம் மற்றும் அது மனிதனுக்கு என்று அது மனிதனை என்றும் உயர்த்தி நல்வழிக்கும். மனிதனை உயர்த்தி. ஓகே, அடுத்து மற்றும் அது கல்வி இல்லாம உங்களுக்கு ஒருத்தருக்கும் உதவி செய்ய இல்லாத, அது கல்வியோடு தான் நீங்க ஆக்களுக்கு மக்களுக்கு உதவி செய்யலாம். மனிதனை மனிதனாக உயர்த்தக்கூடிய வல்லமை கல்விக்கு தான் இருக்கு. இல்லாட்டி மனிதனையும் மிருகத்தையும் வேறுபடுத்த முடியாது. ஏனென்றால் நாங்க பகுத்தறிவுடைய நாங்கள். ஆகவேதான் அந்த மனிதனை உயர்த்தக்கூடிய ஒன்றாக இருப்பது கல்வி. அதே நேரம் அந்த கல்வி இருப்பதனால்தான் எங்களுக்கு அறிவு வருகுது, அந்த மனித நேயம் வருது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை வருகுது. அதற்கு கூட எங்களுக்கு கல்விதான் தேவை என்று மிக அழகாக சொன்ன அதிசயாக்கு வாழ்த்துக்கள். சரி, இப்ப நீங்க எல்லாரும் சொல்லி இருக்கிறீர்கள். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னார், நாங்க கற்றாத்தான் எங்களை உயர்த்தும். அடுத்தது கல்வி படிச்சாத்தான் டாக்டர் ஆகலாம், அல்லது கல்வி நாங்க உயர்ந்த இடத்தை வகிக்கலாம் என்று சொன்னீங்க. ஓகே, எல்லாற்ற கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஆனா யதார்த்த வாழ்வில உங்களுக்கு என்ன பயன் வருகுது? இப்ப இந்த கல்விய நீங்க கற்கிறோம். ஓகே, இப்ப திருவள்ளுவர் சொன்னவர் நாங்கள் கற்று வச்சுக்கிறோம். ஆனா உங்களுக்கு என்ன பயன்? இப்ப இந்த கல்வியால உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ற விடயத்தை வரைக்க உங்களுக்கு என்ன பயன்? சரி, ஸ்ரீ விக்னேஷ் டீச்சர் சொல்ற கேக்குதா? கல்வியால, அதாவது படிச்ச கல்வியால உங்களுக்கு என்ன பயன்? சரி, அதிசயம் சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு அது என்ன பயன் செய்து என்ன பயன் உங்களுக்கு என்ன விளைவு? அது படிக்கிறதால, அது படிக்கிறதால நாங்கள் பெரிய படிச்சாக நாங்க இப்ப டாக்டர் ஆகலாம், அல்ல போலீஸ் ஆபீசர், அல்ல ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஆகுனா மக்களுக்கு ஹெல்ப் பண்றான். மக்களுக்கு ஹெல்ப் பண்ணா எங்களுக்காக நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்க உதவி செய்யறதால ரெஸ்பெக்ட் கிடைக்குது உங்களுக்கு. அல்ல நாங்கள் இப்படி கல்வி படிக்கிறாக சேர்ந்து நாங்க அது கல்வி படிக்காட்டி என்றா நாங்கள் நாங்க பெருசா ஆக்குனா எங்களுக்கு ஒன்றும் காசு ஒன்றும் இல்லை. அது காசு ஒன்றும் இல்லை. அப்ப ரோட்ல படுக்கிறோம். ஆனா இப்ப உங்க அம்மா அப்பாக்கு நிறைய காசு இருந்தா இப்ப தெரியாது. அப்ப நிறையாக்கள் படிக்க மாட்டாங்க. ஆனா படிப்பு முக்கியம் என்றா நீங்க மத்த உங்களுக்கு பின் வர ஆக்களுக்கு பிறகு வர ஆக்களுக்கு உதவி செய்யலாம். சரி, கண்டிக்கார். ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பாப்போம். அதாவது அவர் சொல்றார், நாங்கள் டாக்டராக வரலாம், அல்லது போலீஸ்மேன் வரலாம், ஏதாவது ஒன்று இந்த தொழிலாகவும் அது இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கிற ஒன்றாக வரும் என்று சொல்றாரு. அதாவது மக்களுக்கு உதவி செய்யற. அப்படி மக்களுக்கு உதவி செய்தா என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அவர் அழகாக சொன்னார், எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். அது உண்மைதான். அதாவது ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. சரி, யதுஸ் நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பயனண்டா, இப்ப
யாராவது எங்களுக்கு இப்போ ஒரு ஏதாவது சொன்னா நாங்க அதை சும்மா அவங்க சொல்றதை நம்பாம நாங்களே எங்களோட கேள்வி எங்களோட விஷயம் வச்சு நாங்களே சொல்லலாம் அது சரி அது பிழை. இப்ப நாங்க அதை வச்சு நாங்க சிந்திக்கிற ஓ அறிவு எங்களுக்கு வருகுது என்ன. ஓ கண்டிக்கார். அதாவது நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுக்கு எது தெரியுது, எது பிழை எது சரி என்றதை உணர வைக்கக்கூடிய தன்மை அந்த கல்விக்கு இருக்குது. அதனால நாங்க படிச்சு உயர்ந்தால் எங்களுக்கு எது சரி எது பிழை எது நல்லது கூடாதுன்றதை நாங்கள் இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அப்படி கண்டுபிடிக்க எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அழகாக சொன்னார் ஜதஸ். வேற யாரும் சொல்ல போறீங்களோ? இந்த கல்வி கற்பதனால உங்களுக்கு என்ன பயன் ஸ்ரீமன்? உங்க கேள்வி எனக்கு விளங்கல, திருப்பி நாங்கள் சொல்லுங்க. இப்ப படிக்கிறதால எங்களுக்கு என்ன பயன், என்ன பயன், அது என்ன விளைவு எங்களுக்கு வருது? நாங்க படிச்சு முடிக்க, அதாவது படிக்க எங்களுக்கு என்ன நன்மை இருக்குதுன்றதான் நான் கேட்டேன். என்னன்னா நாங்க இப்ப பரீட்சைனாங்கன்னா என்ன, நீங்க இப்படி இப்ப நான் ஸ்கூலுக்கு இருக்கிறேன், உங்களுக்கு இப்ப விளங்காத எப்படி நீங்க படிக்கிறீங்கன்னு ஒரு சாமானுக்கு அது ஸ்கூலுக்கு முடிஞ்சா உங்களுக்கு விளங்கும் இப்படி வந்து என்ன எத்தனை வருஷம் நீங்க படிச்சுனீங்கன்னா ஒரு சாமானுக்கு. இல்ல வருஷம் போறது அது வேற, அந்த படிக்கிறதால என்ன உங்களுக்கு தெரிஞ்சு கொள்றீங்க? எனக்கு இது உங்க முக்கியமான சாமான் எனக்கு தெரியும். இப்ப டாக்டர்னா சாமான் என்று சொல்லாம அதை வடிவா சொல்லுங்க. கேள்வி அந்த அந்த எனக்கு கேள்வி உங்களுக்கு வரும். நிறைய கேள்விகள் வருமோ, அது கேட்டிக்காரு. அது உண்மையா, அதாவது படிக்கிறதால எங்களுக்கு அறிவு வருதுன்னா நிறைய கேள்விகள் வருமோ, இது சரியா இது பிள்ளையா இது இப்படி செய்யலாமா என்ற ஒரு சிந்திக்கிற எண்ணம் வரும் என்ன. கிட்டிக்காரன், அது உண்மைதான். சரி ஸ்ரீ விக்னேஷ், படிக்கிறதால என்ன பயன் உங்களுக்கு? படிக்கிறதுனால எனக்கு பயம். எனக்கு கரெக்டான வேலைக்கு போவேனா, தப்பான வேலைக்கு போவேனா, இந்த வேலைக்கு போவேனா, பயம் வரும். அதுதான் உங்களுக்கு. அப்ப கரெக்டான வேலைக்கு அவர் போவார். படிச்சு நல்லா படிச்சா கட்டிக்காரனா அவருக்கு அறிவு தெரியும். அப்ப கரெக்டான வேலைக்கு போவார். சரியா கரெக்டான வேலையாண்டு என்னன்னு சொல்றது? அங்க போனா தானே தெரியும் உங்களுக்கு கரெக்டான வேலையாண்டு. சில நேரம் அது பேடான வேலையாயும் இருக்கும். அங்க அங்க வந்து நாங்களே சிந்திச்சு பார்க்கணும். சரி, அதிசயாவோட நாங்க முடிப்போம். அதிசயா சொல்லுங்க. படிப்பு உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை. இந்த படிக்கதான் உங்களுக்கு அறிவு வளரும். அத்துடன் உங்களுக்கு படிப்பு தான் உங்களை இப்படி காப்பாட்டும். இப்ப உங்களுக்கு உங்களா தெரியாது, இப்ப நெருப்புக்குள்ள கைய வச்சா அது எரிய உண்டாது. நீங்க உங்களுக்கு அம்மா அப்பா படிச்சு சொல்லி தந்தது, நெருப்புக்குள்ள கை வச்சா உங்களுக்கு சுடு உண்டு. அப்படியெல்லாம் நீங்க படிப்புல தான் கண்டுபிடிக்கிறீங்க. இல்லாட்டி இப்ப நிறைய பேர் இப்ப நிறைய ஃபேமஸான ஆட்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு பென்சில் இப்ப விழுந்தா அது விழும், அது இப்படி காட்டுல இருக்காது. அதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? படிச்சுதான் தெரியும். அது நிறைய விஷயங்களை எங்களுக்கு படிப்போல தான் தெரியும் என்று நான் நினைக்கிறேன். கட்டிக்கார், என்ன பென்சில் விழும்? அதை என்ன சொன்ன நீங்க? பென்சில் விழுமண்டு கையில வச்சிருக்கேன் இப்படி விழுமண்டோ? அதான் அது நிறைய பேர் இப்ப லைட்டும் படிப்போலதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இல்ல சரி, இப்ப இந்த பென்சில் எந்த வகையில வச்சிருந்து நாங்கள் எழுதுறது, அல்லது எந்த வகையில வச்சிருந்து இல்லாட்டி இப்படி விழுந்துடும்? நான் இப்படி இந்த ஷ்வேர்கிராஃப்ட் மாதிரி சொன்ன, நான் ஷ்வேர்கிராஃப்ட் இப்ப வேட்டால பூமி இழுப்பு, அதாவது நாங்க ஒரு பந்தை எறிஞ்சோம்னா கீழே தான் வரும். அப்படியா? கட்டிக்காரு. ஓகே, நல்ல ஒரு விடயம் அழகாக சொன்னார். அதாவது படிப்பதனால வந்து நாங்க கண்டுபிடிக்கிறோம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்றது. அடுத்தது அறிவு வளரும். அந்த அறிவு வளர்வதனால படிப்பு எங்களை காப்பாற்றும். அதே நேரம் அந்த அறிவு வளர்வதால எங்களுக்கு அனுபவம் வரும். அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப உங்களுக்கு தெரியும், நெருப்பில சுட்டா எங்களுக்கு கை சுடுமன்றது அது ஒரு அனுபவம். அப்படி நீங்க படிச்சு அறியக்கதான் உங்களுக்கு அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அனுபவம். உங்களை வியாபாரம் என்று சொல்லுவீங்க, அந்த அனுபவம் வரும் என்று அழகாக சொன்னார். மிக சிறப்பு. எல்லோருமே நல்ல கருத்துக்களை சொன்ன குட்டிகளுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நீங்கள் இப்படி கதைக்க உங்களுக்கு இந்த தமிழோட வருகுதுண்டா அது உண்மையிலேயே எங்களோட திருக்குறள் வகுப்பின்ற ஒரு வெற்றியா இருக்கும். நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கூறி நல்ல ஒரு அருமையான கருத்து பகிர்வாக அமைந்தது. வாழ்த்துக்கள்.